ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். என்ன பார்க்க போம்னா, தனுஷினோட திரைப்படம் ராயன் திரைப்படம்க்கு அப்புறம் வந்து குபேரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இளையராஜா சாரோட பயோபிக் இருக்குது. அதுக்கப்புறம் நீக் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வினோஸ் இருக்காரு. அப்புறம் மாரி செல்வராஜ் சார் இருக்காரு. அதுக்கப்புறம் ஆனந்த் எல்ராய் சார் இருக்காரு. அப்புறம் கிரேமான் 2 இருக்குது. இந்த படங்கள்லாம் தாண்டிட்டு நெக்ஸ்ட் தனுஷ்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜா சொல்லக்கூடிய டேரக்டர் வந்து பண்ண போர் தொழில் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டேரக்டர் கூட தனுஷ்னா படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாக இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேரக்டர் வந்து பண்ண அவர் எடுத்த படங்கள் வந்து பண்ண 8 ரேட்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து ஃபேமஸான டேரக்டர். ஸோ போர் தொழிலோட ஹீரோஸ் வந்து பண்ண சரத்குமார் சார் அப்புறம் அசோக் செல்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை எடுத்த டேரக்டர் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் படம் தனுஷ்னா வச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்து அஃபிஷியலாக வெளியாக இருக்குது. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா இயக்கிய படம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராயன் திரைப்படம் பண்ண சம்பவம் வரப்போகிற சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சம்பவமாக இருக்கும். அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காலான்னு சொல்லிட்டு தனுஷ்னா வந்து ஒண்டர் பாஸ் ஃபிலிம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா காலா. ஸோ அந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சிருப்பார். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா 25வது திரைப்படமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபிலிம் இன்ஸ்டியூஷன் பிஎஃப்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படமே இல்லை, அதில் ஒரே ஒரு தமிழ் படம் இருக்குது காலா. அந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்சிருக்காரு. அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர் பாஸ் ஃபிலிம்ஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெருமையான விஷயம். ஸோ பிரிட்டிஷில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து அந்த படத்தை மட்டும் தமிழில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது தொடர்ந்து ஓல்டு பாய்ஸு சொல்லிட்டு நிறைய இங்கிலீஷ் படங்கள் தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.